அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரா தேன்மொழி. திருவண்ணாமலை மாவட்டம் அனக்காவூர் ஒன்றியம் அனக்காவூர் காலனி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் தலைமையாசிரியராக பணியாற்றி கொண்டு வருகின்றேன். ரெண்டாயிரத்தி 4-5 கல்வியாண்டின் தலைமையாசிரியராக இப்பள்ளிக்கு நான் பொறுப்பேற்ற பொழுது மாணவர்களின் தினசரி வருகை, அவர்களுடைய கற்றல் திறன், பெற்றோர்களின் பொருளாதார சூழ்நிலை, இப்பள்ளியினுடைய சுகாதாரம் அனைத்தும் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்தது. எங்கள் பள்ளி குழந்தைகளின் பெற்றோர்கள் கல்வியின் முக்கியத்துவம் உணராமல் தங்கள் குழந்தைகளை செங்கல் சூளை வேலைக்கும் சவுக்கு கன்றுகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதற்கும் அனுப்புவதிலே குறிக்கோளாக இருந்தனர். அதனை மாற்றி எல்லா குழந்தைகளும் பள்ளிக்கு வருவதற்கு என்ன வாய்ப்பு என்று யோசித்து பார்த்தேன். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடம் என்ற சொல்லிற்கேற்ப எங்கள் பள்ளியின் ஒவ்வொரு தூணும் போதி மரங்களாய் பாடம் கற்பிக்க வேண்டும் என்ற நோக்கில் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தமிழ், கணக்கு, ஆங்கிலம், அறிவியல், சமூகவியல் பாடங்களின் கருத்துக்கள் யாவும் தொகுக்கப்பட்டு படங்களாகவும் தகவல்களாகவும் வரையப்பட வேண்டும் என்று முயற்சி செய்தேன். வகுப்பறையின் உள்ளேயும் வெளியேயும் எழுதப்பட்டுள்ள ஒவ்வொரு தகவல்களும் மாணவர்களின் கற்றலை எளிதாக்கி ஆர்வத்தினை மிகுதியாக்கியுள்ளது. பாடவேளை மட்டும் அல்லாமல் காலை மாலை போன்ற ஓய்வு நேரங்களிலும் எங்கள் பள்ளி மாணவர்கள் சுவரில் எழுதப்பட்டுள்ள தகவல்கள் மூலம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியை புதிதாக கற்று பயனடைந்து வருகின்றனர். மாணவர்கள் எண்மானம் எழுதுவதற்கு வலுவூட்டும் பயிற்சிக்காக இந்த அட்டவணையை தயார் செய்துள்ளேன். இந்த அட்டவணையை பயன்படுத்தி 1 முதல் கோடி வரை எண்மானம் எழுத தமிழிலும் ஆங்கிலத்திலும் எளிதில் மாணவர்கள் பயிற்சி பெறுகின்றனர். 6 6 7 7 8 EIGHT 8. என் குழந்தைகளுக்கு பெரும்பாலான பாடங்களை பாடல் வடிவில் நானே எழுதி இசையமைத்து பாடி கற்றுக் கொடுப்பேன். அவ்வாறு பாடி கற்றுக் கொடுப்பதன் மூலம் பாட கருத்துக்கள் ஆர்வமாக மாணவர்களை சென்றடைகின்றன. உதாரணமாக தமிழ் இலக்கணத்தில் எழுத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கும் பொழுது இந்த பாடலை நான் பாடுவேன். தந்தானே தந்தானே தந்தான குயிலே தானே தந்தானே தந்தானே தந்தான குயிலே, தமிழ் இலக்கணம் அறிந்திடுவோம் தந்தான குயிலே, எழுத்து வகை தெரிந்திடுவோம் தந்தான குயிலே, உயிர் எழுத்தாம் 12 தந்தான குயிலே, மெய் எழுத்தாம் 18 தந்தான குயிலே. சூழ்நிலை பாடத்தில் அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் உள்ள வேறுபாடுகளை பாடலாகவே சொல்லிக் கொடுத்துள்ளேன். ஆதி மனிதன் வாழ்ந்ததெல்லாம் அந்த காலங்க, அதில் வளர்ச்சி பெற்று வருவதெல்லாம் இந்த காலங்க, பச்சையாக உணவு உண்டது அந்த காலங்க, வெகு பக்குவமாய் உணவு உண்பது இந்த காலங்க. இங்குள்ள பெற்றோர்கள் குழந்தைகளிடம் மிகவும் அக்கறை இல்லாமல் இருந்தனர். அதனை மாற்ற குழந்தைகளிடம் அப்பா அம்மா பாசத்தை பற்றி ஒரு பாடல் சொல்லிக் கொடுத்தேன். அந்த பாடலை குழந்தைகள் மிகவும் விரும்பி பாடுகின்றனர். பெற்றோர்களும் இன்று அதனை கேட்டு பிள்ளைகளிடம் பாசத்துடன் இருக்கின்றனர். அன்னை 2 மாதங்கள் என்னை தாங்கினாள், நான் எழுந்தோடி விளையாட தினமேங்கினாள், புரியாத மழலைக்கும் பொருள் கூறினாள், நான் பொய்யாக விழும்போது தடுமாறினாள். எங்கள் பள்ளி மாணவர்களின் கற்றல் திறனை முன்னேற்றுவதற்காக எளிய உத்திகளை ஒவ்வொரு நாளும் கையாண்டு கொண்டு வருகின்றோம். மேலும் இவ்வூரிலேயே படித்த முதல் தலைமுறை மாணவர்களை நாங்கள்தான் உருவாக்கியுள்ளோம் என்பதை இத்தருணத்தில் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.